மாளிகைப்பாறை கருப்பசாமி, மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அடைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள், 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி பக்தர் வாங்க. பாண்டிச்சேரி இதை பின்னணியில் துடு. டேய், பின்னணியில் துயிலா. ஓகே. நான் ஒருவரை ஒருவர் சொன்னாள். கணவன் மனைவி, பாண்டிச்சேரியிலிருந்து கணவன் மனைவி. என் இடது கண்களும் துடித்தது. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். நீங்கள் 2 பேரும் எவ்வளோ அன்பு பாசத்தோடு இருந்தாலும் நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கடி வாக்குவாதம் பண்ணிக்கிறீங்க. என்னப்பா, உலகத்தில் அது இல்லாததில்லை, எல்லாம் இயற்கை தான். இருந்தாலும் நான் பெற்ற பிள்ளை நிம்மதியாக இதுவரை வாழலைன்னு உங்கள்கிட்ட முறையிட்டேன் கருப்பசாமி. இப்பொழுது 2 பேரும் பக்குவப்பட்டு கொண்டு சேர்ந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இன்னும் ஒரு சந்தோஷம் நடக்கவில்லையே என்ற ஒரு குறை உங்கள் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டுவாங்க. இன்னிலிருந்து அவங்களுடைய மன உணர்வுகளுக்குள்ளே புகுந்து 2 உணர்வுகளையும் ஒன்றுபடுத்தி இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ வைத்து பாக்கியத்தை தாரேன். வேறு என்ன வேணும் மக்களே? உட்காரத்துக்கு வீடு தை மாதம் பிறக்கும். அருமையான ஒரு வீட்டை வாங்கி தரணுமா, கட்டி தரணுமா? வாங்கி தந்துடுறேன். பணம் கிடைக்கும், செல்வ சிறப்பும் நடக்கும். நல்லா இருக்குப்பா. சுவாமியே புண்ணியம் பெறுவாயப்பா. மதியம் நல்லா சாப்பிட்டு போங்க. கருப்பசாமி ஐயா, என் தொழிலை நல்லாக்கி தரணும், என் பிள்ளைக்கும் நல்வாழ்வு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவன். கால் வந்துட்டு வாப்பா. வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என் அருகே வந்தாள். இந்த பாட்டெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கா? யார் பாண்டது? சிஎஸ் ஜெயராமன் பாடினது. கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு செல்லும் வழியில் இடப்புறத்தில் ஒரு அம்பாள் கோயில் இருக்குடா. இருக்கா? இப்போ ஏற்கனவே 2.25 ஆண்டுகள் சோதனையான காலத்தில் உன்னுடைய தொழிலை ஓட்டி கொஞ்சம் நஷ்டங்கள் மனவர்த்தங்கள் அடைந்தன. இப்போ உன்னை தேற்றி வச்சிருக்கிறேன், சரி பண்ணித்தாரேன். வேறு என்னப்பா வேணும்? திருடியது உன் கைக்கு கிடைக்காது, ஆனால் ஆள் கிடைப்பான், சட்டப்படி தண்டனை அனுபவிப்பான். மீண்டும் உனக்கு பொருளை தந்து காக்கிறேன், வெற்றி உண்டு. வேற வர வச்சு தரேன்ப்பா, புண்ணியம் கிடைச்சிடும், சந்தோஷமா. என்னுடைய தொழிலில் நஷ்டமும் கடனும் இருக்குன்னு காட்டு வந்தோம். யாருடா? பூ வைக்க பூ வைக்கு பூக்கள் சொந்தமா. சாப்பிட்டு போனோம். பூவுக்கும் தேனுக்கும் ஈக்கள் சொந்தமா. வீட்டம்மா எங்கே இருக்கு? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீங்கள் வரீங்களே, வாள் எடுத்து வரைய. முனீஸ்வர சாமி எங்கடா இருக்காரு? உங்கள் பெரியாண்டவர் கையில் ஆயுதம் இருக்குது, முனீஸ்வரர் ஒரு முக்கில் இருக்கார். போய் பார்த்தேன். ஆனால் 1.25 வருஷமாக தொழிலால் மனவேதனையும் உடலால் பாதிப்பும் நடக்குது. உண்மையா இல்லையா? இதனால் கடன்பட்டு மனக்கலக்கம் அடைந்து வேதனை அடைந்திருக்கிறாய் மகனே. வேறு என்ன வேண்டும்? இந்த கடனை தீர்த்து தாரேன், அந்த வீட்டில் உன்னை நிம்மதியாக வாழ வைக்கிறேன். அவனை ஒரு 3 மாதம் பொறுமையாக இருக்க சொல்லு, வெற்றியாக்கி தரேன். தைரியமாக நீ வா.
கர்மசாமிக்கு என் புருஷனை சரி பண்ணி தரணும், என் பிள்ளைய நல்லாக்கி தரணும் கேட்டு வந்த பெண்ணடியாள் யாரம்மா? கால் வந்துட்டு வா. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. என்ன வேண்டும்? நிம்மதி. 1 கிலோ தட்டுமா? இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா. உன் பிள்ளைங்க ஒருத்தர் சொல்லுபடி கேட்காம மனக்குழப்பத்தை இணைந்திருக்கு. உன் வீட்டுக்காரரும் குடும்பத்தை பற்றி சிந்திக்காமல் மனவேதனையை கொடுத்து இன்னைய வரை அமைதியில்லாத லைஃப் நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கிடையில் கடன்களும் மன தொல்லைகளும் உண்டு. இவைகளிலிருந்து மீட்டி உன் குடும்பத்தை ஒன்று சேர்த்து தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? வா, பக்கத்தில் வா. இந்தா, உன்னை நாடி வருவார்கள், உன்னோடு அன்பு பாசத்தோடு இருப்பார்கள். வெற்றி உண்டு மகளே, சக்தி வருவாய். இந்தா, கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ. யாருக்குண்ணே கல்யாணம்? பையன்கிட்ட கல்யாணத்தை கேட்டேனே. துள்ளி வரும் வெள்ளலையே. பையன் யாரையா லவ் பண்ணுதாமனு தெரியுமா உனக்கு? கால் வந்துட்டு வா. தூது சொல்ல மாட்டாயோ. ஆற்றில் ஒரு கால், சேற்றில் ஒரு கால். வீடடங்கி இருக்க மாட்டான் மகன். அவனுடைய கிரகங்கள் சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறதுனால ஒரு சொல்லுக்கு ஒரு சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டு இருக்க முடியாத நிலையும், நிலையான வருமானத்தை காப்பாற்ற முடியாத மனக்குறையும் இவனுக்கு இருக்கிறதா? கால் வந்துவா. ஊரங்கும் ஊரங்கையிலே நான் உள்மூச்சு. காதலிக்கலை, சும்மா சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக நிறைய பழக்கத்தை வச்சுருக்கான். இவன் மனத்தை நான் பக்குவப்படுத்தி தாரேன். கார்த்திகை மாதத்துக்குள்ளே கல்யாண வாழ்க்கையை பூட்டி வெற்றியாக்கி தாரேன். வேறு என்ன வேணும்? யாருக்கு? கண்ணை மூடி பார்க்கலாம். திறக்க வேண்டானே. என்ன திறக்க வேண்டாம். சாதாரண தசை வீக்கம்தான், அறுவை சிகிச்சை இல்லாமல் மருத்துவத்தால் குணமாகும். கவலை வேண்டாம் மகனே, வெற்றி உண்டு. 3 முறை என்னைய பார்ப்பான், பொண்ணு வெற்றியாகிட்டார. கர்மசாமிக்கு நாகப்பட்டினம். நாகப்பட்டினம். எங்கே அவள் என்றே மனம் தேடினேன், அவனாய் ஓடிவாள். என் பாடலை கேட்டதும் கண்களே பாடிவாள். நான் காதலிச்சவா மனசு கோணி இருக்கா, அதை நேரம் ஆக்கி தரணும். நேர முத்தாடு மார்பில் முகம் பார்க்க எண்ணும். இல்லை வா தம்பி, நல்லா இருக்கியா? இப்படி தான் ஒருத்தன் எனக்கு மாலையாக போட்டு துண்டு துண்டாக போட்டு எப்படியாவது எனக்கு அவள் வேணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருந்தான். யூடியூப் ஆஃப் பண்ணிடு. கடைசியில் அவன் என்னாச்சு, அவன் விரும்பாத பெண்ணை என்கிட்ட கேட்டு வந்தான். ஆனால் நீ விரும்பி பழகி இவ்வளோ நாளும் 5 வருஷமாக அவள் கூட நீ வாழ்ந்திருக்க.